மரத்திலிருந்து இங்கே கீழே சிதறி இருக்கிற பழங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? பார்ப்பதற்கு அழகாக சிகப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறதே. இது செர்ரி பழம் போல இருப்பதால் இதை சிங்கப்பூர் செர்ரி என்றும் சொல்லுவார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை இதுதான் தேன் பழம். தேன் பழம், நெய் பழம் என்று சொல்வார்களே அந்த பழம். இதோ அருகாமையிலே மரத்தில் இருக்கும் இந்த தேன் பழத்தை பாருங்கள். எவ்வளவு அற்புதமாக படபடவென்று சிகப்பு நிறத்தில் மின்னுகிறது பாருங்கள். அப்படித்தான் நமது ஆரோக்கியமும் மின்னும். வணக்கம். பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நண்பர் உதயகுமார். இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்களா, பழம் சிதறி இருக்கிற பழம். இந்த செடியெல்லாம் செடியெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இது நம்ம தேன் மரம் அப்படின்னு சொல்லுவோம். தேன் மரம், சர்க்கரை மரம், சீனி மரம், கசகசா மரம், நெய்ப்பழ மரம், வௌவால் மரம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இதனுடைய பெயரை பற்றி. இதை ஆங்கிலத்தில் சிங்கப்பூர் செர்ரி என்றும் சொல்வார்கள். ஏன்னா பார்ப்பதற்கு செர்ரி மாதிரியே இருக்கும். இது அவ்வளோ அழகா இருக்கிறதால செர்ரி பழம்னு சொல்லுவாங்க. இது இலை, பூ, காய், பழம், வேர் இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் இதற்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு. கிட்டத்தட்ட இது 7 to 12 மீட்டர் வளரக்கூடிய ஒரு செடி. மியூண்ட் என்ஜினியா காலப்புறா அப்படின்னு சொல்லிட்டு பொட்டானிக்கல் நேம் இதுக்கு உண்டு. அதாவது இது நம்ம நாட்டை விட வெளிநாட்டில் அதிகமாக வளர்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆற்றோரம் வளர்க்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதிலிருந்து பழம் உதிர்ந்து அந்த தண்ணியில் விழுமா. அந்த தண்ணியில் விழுந்த உடனே அந்த மீன் அதை எடுத்து உணவாக சாப்பிடுமா. அந்த அளவு அது பிடிக்குமா மீன். அதனால இது எப்பவுமே ஆற்றங்கரை ஓரம் நிறைய வளர்ப்பாங்க. ஒன்று, இந்த பழங்களை மீன் சாப்பிடும். ரெண்டாவது, ரொம்ப சீக்கிரமா வளர்ந்து நமக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மர இனம் இதுதான். அதே மாதிரி இதனோட இலையெல்லாம் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த இலையை எடுத்து காலையில ஒரு இலையும் மாலையில ஒரு இலையும் கழுவிட்டு அப்படியே பச்சையை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா உங்க சுகர் வேல்யூ குறையும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த பூ பூ வெண்மையா இருக்கு பாருங்க. இந்த பூவை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு வலிப்பு நோய் வருகின்ற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இலை ஒரு பக்கம் நல்லது செய்யும். இப்போ பூவை பத்தி சொன்ன அதுவும் நல்லது செய்யும். அதே மாதிரி பழம், ஒரே ஒரு பழத்தை எடுத்து நான் காட்டுறேன் பாருங்க. அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா குட்டி 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 விதைய மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம கெசகசா மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு கெசகசா மரம் கூட பேர் வந்தது. ஆனால் இது கெசகசா கிடையாது. இதை எவ்வளோ இனிப்பா இருக்கு பார்த்தீங்களா? தேன்னா தேன் தாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த தேன் பழம் அவ்வளோ அருமையா இருக்கு. அதே மாதிரி லோ பிபி, குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும், கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும், தலைவலி சளி வராம இருக்கிறதுக்கும் இந்த அருமருந்தாக இந்த இலையும் பூவும் பழமும் செயல்படுது. இன்னொன்று, வைட்டமின் பி நமக்கு தண்ணியில கரையிற விட்டமின். டெய்லி எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அது உடம்பு கன்சியூம் பண்ணிட்டு மறுபடியும் வெளியில தள்ளிடும் யூரின் மூலமா. அப்போ டெய்லி நம்ம பி காம்ப்ளெக்ஸ் நம்ம உடம்பு கொடுத்தாகணுன்றதால டெய்லி ஒரு 4 பழம் எடுத்து கிடைக்கும் போது சாப்பிடுங்க. பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் கிடைச்சிடும் ஈஸியா. நீங்க இதுக்காக டேப்லெட்லாம் தேடி அலைய வேண்டாம். அதே மாதிரி விட்டமின் சி நமக்கு ரொம்ப ரொம்ப அன்றாட தேவை. அதுவும் தண்ணியில கரையிற விட்டமின். ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புல தங்காது. அதனால அந்த விட்டமின் சி வரத்துக்கும் இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அடுத்தது பாஸ்பரஸ் என்ற ஒரு கனிமம் நமக்கு பற்களோட வலிமைக்கும் எலும்புகளோட வலிமைக்கும் ரொம்ப 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 அவசியம். அது ரொம்ப கொட்டி கிடக்குது இந்த பழத்துல. நீங்க அப்படி எடுத்து வாயில போட்டீங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும். ரெண்டாவது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் பி கிடைக்கும். அடுத்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இரும்பு சத்து எதுக்கு தேவைன்றது உங்களுக்கு தெரியும். இரும்பு சத்து உங்களுக்கு புரோட்டீனோட சேரும் போது தான் ஹீமோகுளோபின்ன்றது உருவாகும் சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த இரும்பு சத்து குறைபாடால ரத்த சோகை வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த ரத்த சோகை வராம இருக்கிறதுக்கு இந்த கனி அருமையான கனி என்று நான் பதிவு செய்கிறேன். அடுத்தது சுண்ணாம்பு சத்து. இதை கால்சியம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த சுண்ணாம்பு சத்து கிட்டத்தட்ட வளரும் குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எலும்பு அப்படி கொஞ்சம் வளைஞ்சா மாதிரியோ இல்லைன்னா பற்கள் சரியா வராத மாதிரியோ நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். அது மாதிரி அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கால்சியத்தை
நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த எலும்பு வளர்ச்சியும் எலும்பு வலிமையும் நன்றாக இருக்கும். அதனால மொத்தத்துல பூ, பழம், இலை, வேர் எல்லாமே மொத்தத்துல இந்த செடி மொத்தமே நமக்கு ஒரு மெடிசன் வேல்யூன்றத உங்களுக்கு நான் இங்க பதிவு பண்றேன். இது ஒரு அருமையான மரம், எங்கேயும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா விடாதீங்க இந்த பழத்தை. இது மீனுக்கு அவ்வளவு பிடிக்குமா, அதே மாதிரி வௌவாலுக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்றதால இதுக்கு வௌவால் மரம் கூட பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பறவைகள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பழம் சொல்லிட்டு இதை நீங்க வளர்த்தீங்கன்னா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா எல்லா பறவையும் இதுல தங்கும். ஏன்னா இது சாப்பிடறதுக்காக. அப்போ நம்ம வீட்டுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு மரமும் இருந்த மாதிரியா இருக்கும், அதே நேரத்தில் பறவைகள் அதுக்கு சரணாலயமாகவும் இருக்கும். என்ற அருமையான விஷயத்தை உங்களிடம் பதிவு செய்து கொண்டு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.